இல்ல ஏதோ ஒரு மாதிரி. அந்த பில்டிங் போலாம் வா. சீக்கிரம் வா. எனக்கு தெரிஞ்ச ஜின்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Hello guys, it's me Prasna BQ. So இன்னைக்கு நம்ம ஒரு எபர்டன் காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். என் கூட இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து கூஸ்பம்ப் மணி. ஸோ இதுதான் அவரோட சேனல். மறக்காம எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவரும் இந்த மாதிரி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ப்ரோ ஹாய் கைஸ். ஸோ உங்கள் எல்லாருமே வந்து பிரசன்னா பிக்யூ சேனலில் பார்க்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கூட இவங்களோட சேனலில் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லொக்கேஷனை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கேட்கும் போதே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட லொக்கேஷன் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இந்த லொக்கேஷனோட பேக் ஸ்டோரி கேட்கும் போதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் இருப்போம். நாங்கள் வரும்போதே வந்து எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ பயந்து ஓடாதீங்க, கத்தாதீங்க, ஒரு பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கார்த்தி, நீங்கள் உன்கிட்ட நான் மெயினாக சொல்கிறது அதுதான். நீ ரொம்பவே பயப்படுற. ரீசெண்டாக பயப்படாத. ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, நீங்களும் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை. பட் பிரிஞ்சு மட்டும் ஓடக்கூடாது, சதறக்கூடாது, கூடியே இருங்க. இதுதான் நான் மெயினாக உங்கள்கிட்ட சொல்கிறது. எப்போவுமே நான் எல்லாத்தையும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, பயப்படக்கூடாது, ஓடக்கூடாது. ஓகே ஓகே ரெடி ரெடி ஓகே. தனியாக போவாத சொல்லிட்டு அவங்ககிட்ட. எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டே போறீங்க போல இருக்கே முன்னாடி. என்னாச்சு ப்ரோ? சவுண்டு கேட்டது எனக்கு பக்கத்தில் இல்லைங்களா? சுற்றி சுற்றி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. பொறுமையாரு பதட்டப்படாட்டா நம்ம பேச ட்ரை பண்ணுவோம். Do you want to talk to us? எங்க கூட பேச நீங்க விரும்புறீங்களா? மணி ப்ரோ அங்க இருக்கிற சோல் கிட்ட பேச ட்ரை பண்ணாரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் அங்க கிடைக்கல. அங்க போறான். எங்கடா? அங்க ஸ்ட்ரீட்ல போற டார்ச்சர் தான். அமைச்சாரு. அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. எங்கடா? பார்த்து பொறுமையா. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு. திறக்காத காட்டிடுறா. திறக்காத. திடீர்னு அந்த கதவு வேகமா அடிச்சிச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க.
அந்த டைம் அந்த கதவை மணி ப்ரோ தான் திறக்க போனார். அந்த ரூம்குள்ளே போனோம், உள்ளே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கிட்டோம். ஆனால் நாங்கள் போனது 3 பேர். அங்கே நடக்கிற சத்தம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம நடக்கல, பட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கேட்குது. பின்னாடி யாரும் நடந்துட்டு வராங்க. எனக்கு ரொம்ப நாளாக நம்மளை தவிர வேறு யாராவது இருக்காங்க. உங்களுக்கு தான் கேட்குது. இல்லை கேட்டுச்சு. உங்களை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபன் பண்ணுறீங்க. இல்லை ஹலோ, உங்களுக்கு பிரச்சனை பிடிச்சிருக்கா? அந்த பில்டிங்குள்ள வா, சீக்கிரம் வாங்க. பாத்து வாங்க. எனக்கு இங்கே யாரும் நடந்து போனாங்க, இங்கேயும் நடந்து போனாங்க சைட் பை சைட். என்ன பண்ணுறது, எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது, கொடுக்குமா இருக்குது. ஆமாம் ப்ரோ, நடக்கிற சவுண்ட் கேட்குது ப்ரோ. நானும் தான் கேட்டேன். நீங்களும் கேட்டீங்க. நானும் கேட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறேன். ரொம்ப உங்களுக்குலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் பேக் தான். ஏன் பேக்கா? ஏன்டா? ஏன்? ஓகே ஏன் ஒன்றும் இல்லை வாங்க, நான் சொல்கிறேன். என்ன இருக்குது ப்ரோ பேக்கில்? என்ன சத்தம்னு சொல்லி வெளியே போய் பார்க்க போனோம். திடீர்னு கார்த்தி ப்ரோ சொன்னார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் பேக் தான். அந்த டைம் நான் கூட கேட்டேன், பேக்கில் என்ன ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அந்த டைம் மணி ப்ரோ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. காந்தி பாத்திரம் அப்படியே கண்ணு வச்சுக்கோ. மேபி ஜின்னா கூட இருக்கலாம் நான் சொல்கிறது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கு யாருமே வர விடாமல் அவங்க தடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மீறி ஒரு சக்தி வந்து இந்த பில்டிங்கில் இருக்குது. அதை என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரிச்சுவல் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன பிறகு தான் மணி ப்ரோ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். சில பொருட்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இங்கே லொக்கேஷன் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு அந்த ஜின்ன அதெல்லாம் சரியாக வராது ப்ரோ. நினைக்கிறேன் ரிச்சுவல் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. நம்ம எவ்வளோ இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், பட் இந்த அளவுக்கு சவுண்டு, இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கான்னு எனக்கு சொல்கிறதுக்கே தெரில. அதுவும் இங்கே நான் வந்து இவர் என் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொன்னார், பட் இங்கே வந்துட்டு அவர் சார் ரிச்சுவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரில. இந்த மாதிரி இடத்துல ஒரு ரிச்சுவல் பண்ணுறது சரியாக வருமானே எனக்கு தெரில ப்ரோ. ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நான் வந்து இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து அந்த பொண்ணோட ஆத்மாவும் மீறி ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி வந்து அந்த பொண்ணை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணேன்னா அது நடக்கும். ஸோ அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இப்போ நான் வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அந்த ரிச்சுவல் மூலிமா எங்களுக்கும் ஏதோ ஆபத்து வரலாம், சான்ஸ் இருக்குது, பட் ஆகாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவிட்டியோட தான் இருக்காங்க. அந்த ரிச்சுவல் எதுக்குன்னா, ஸோ இன்கேஸ் இவ்வளோ பெரிய இடத்த வந்து ஜின்கள் தான் ஆக்கிரமிச்சு வாழணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜின் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ரிச்சுவல் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஆபத்து. நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரிச்சுவலை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போயே உங்களுக்கு ஒரு வார்னிங் நான் சொல்லிடுறேன்.
இதுக்கு முன்னுக்கு நானும் பண்ணதில்லை ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அனுபவம் எனக்கு இல்ல. சோ ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கு சொல்லுங்க. பயம் சொல்லுங்க. எக்ஸைட்டடா இருக்கு. உங்க கூட வந்ததுதான் பயமா இருக்கு எனக்கு. ஓகே 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 ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம். ஓகே ரெடி ரெடி. ஓகே சோ இப்போ செட்டப் பண்ண போறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த செட்டப்பையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் கேமரா ஃபிக்ஸ் பண்றேன். செட்டப் பண்ணதும் நீங்க பாருங்க. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ மணி ப்ரோ நினைக்கிறாரு இங்க வந்து ஜின் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ப்ரோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஸோ கைஸ் இவ்வளோ பெரிய இடம் வந்து அபேண்டண்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆத்மாவால் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாது. ஸோ அதையும் தாண்டி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் இங்கே இருக்குது. ஸோ மேபி எனக்கு இதை தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து ஜின்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஜின் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வந்து நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து பச்சைக்கறி அண்ட் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் செட்டப் பண்ணியிருக்கோம். கைஸ் இப்போ வந்து இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் வந்து பணைய வைக்க தான் செய்யணும். உயிர் பணைய வைக்கிறதெல்லாம் கிடையாது. யாராவது வந்து இதுக்குள்ளே வந்து உட்காரணும் இந்த கோட்டுக்குள்ளே. ஸோ அவங்க மூலயமா தான் நம்ம வந்து இப்போ வந்து ஜின்களை வர வைக்க முடியும். ஸோ யார் ரெடியாக இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறீங்களா? மணி ப்ரோ கேட்டார் இந்த ரிச்சுவல் நடுவில் நீங்கள் உட்காருங்களா அப்படின்னு. ஆனால் இதுதான் என் அனுபவனால இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் உட்காரல அப்படின்னு சொன்னேன். அந்த டைம் கார்த்தி ப்ரோ அவர் உட்காருன்னு சொன்னார். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. கன்ஃபார்மா ப்ரோ? ஓகேவா கார்த்தி? ஓகே நீங்கள் ஓகே 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 டைம் வேஸ்ட் பண்ணா போ. ஓகே சரி ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. எப்படி கேட்குது ப்ரோ? இல்லை கார்த்தி கார்த்தி ப்ரோ ப்ரோ அவர் ஒண்டி இருக்கார் ப்ரோ. நான் பார்த்துட்டேன். அவன் டெய்லியும் ஆகாது ப்ரோ. கார்த்தி 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 ப்ரோ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. நாங்களும் வேகமா கார்த்தி ப்ரோ இருக்கிற இடத்துக்கு நோக்கி போனோம். அங்க போய் பார்த்தா கார்த்தி ப்ரோ இல்லை. கார்த்தி ப்ரோ காணோமா? ப்ரோ எங்க போயிட்டாரு? கார்த்தி கார்த்தி ப்ரோ கார்த்தி ஏய் என்ன பண்ண? கார்த்தி ப்ரோ கீழே போலாம். ஏய் கார்த்தி போங்க வாங்க. ப்ரோ மேலே கேக்குது கீழே கேக்குது. ஆப்ரேஷமாக இருக்குது. நான் சொல்லிட்டேன் இது ஜின் தான். இல்லை ஜின் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான உயிரினம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜின் கிட்ட மாட்டினவங்க வருஷ கணக்கில் தப்பிக்க முடியாமலும் இருந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம். ஓகே நெகட்டிவாக மட்டும் விட்டுறாதீங்க. மனசை தலை விட்டுறாதீங்க. பார்த்துக்கலாம். ப்ரோ ப்ரோ சத்தம் கேக்குது ப்ரோ. கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ கிட்ட ஒரு கேமரா செட் பண்ணியிருந்தோம். கார்த்தி ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. கார்த்தி ப்ரோ டேய் கார்த்தி இந்த மாதிரி விளையாடாத. சொல்றதை கேளு. கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ கார்த்தி மச்சான் எங்கடா போன? எனக்கு பின்னாடி சவுண்டு கேக்குது. இது ஒன்று மிருகத்தை அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நாயோ பூனையோ என்னன்னு சொல்லி தெரில. ஆக்ரோஷமாக அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஜின்னெலாம் அப்படி தான் பண்ணுங்க. ஈவன் மனுஷனை வேட்டையாடுறது கூட சான்ஸ் இருக்குது. ஓவர் பவர்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்மளையும் வேட்டையாடும். அப்படி தான் பயன்படுத்தும். அமைதியாக கண்டிப்பாக கேப்சர் ஆகும். இப்போது டீட்டெயில்ஸ் மூவ் பண்ணுறோம்.
மணி ப்ரோ சொன்ன மாதிரி ஜின்னோட செட்டை அதிகமாயிருச்சு. மணி ப்ரோ கேமராவில் நைட் விஷனில் எல்லாமே கேப்சரும் ஆகுனுச்சு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது? பயப்படாதீங்க கார்த்தி. ஐயோ பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ண நாங்க பயந்து தருவோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு கார்த்தி எங்க இருக்கானோ அவனை விட்டுருங்க. உடனேனா இந்த இடத்துலயே அவனை அழிச்சிருவேன். ரொம்ப நேரமா கார்த்தி ப்ரோவை தேடணும். கீழே மேலே எல்லா இடத்துலையும் தேடணும். எங்கே சவுண்ட் கேட்குதோ அதை நோக்கியும் போகணும். எப்படி கார்த்தி பாருங்க, நம்ம திசை திருப்ப பார்க்குது. எந்த இடத்துல ஜிம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம தேடணும். அப்போ தான் கார்த்தி கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்ம எங்கே வந்து நம்ம பார்த்தோமோ அதே டேரக்ஷனில் போனால் நம்ம அவனை கண்டே பிடிக்க முடியாது. அவனை ஏதாவது பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அது எங்கே தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் நம்ம தேடினா கார்த்தி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே கார்த்தி கைஸ் ஏதோ சத்தம்லாம் கேட்குது. கைஸ் இதான் ஜின்னோட சத்தம் நினைக்கிறேன். நம்ம மணி ப்ரோ சொன்ன மாதிரி ஜின்னு தான் இங்கே இருக்கு. அதான் சொன்னேனே. ப்ரோ கார்த்தி கார்த்தி சத்தம் வருது. கார்த்தி சத்தம் வருது. கார்த்தி ப்ரோ கார்த்தி கார்த்தி மச்சான் கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ இருக்க கார்த்தி ப்ரோ கத்துற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. மணி ப்ரோ கார்த்தி ப்ரோக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. கார்த்தி இங்க பார்த்த மாதிரி இருக்கு. வாங்க முன்னாடி வாங்க. கார்த்தி இங்க ஓடுற மாதிரி இருக்கு. கார்த்தி எங்க ப்ரோ? இங்க தான் ஓடுறா கார்த்தி. நல்லா தெரியுங்க தான் பார்த்தேன். கார்த்தி ப்ரோ என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா ப்ரோ? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குமே மாட்டிக்கிட்டு ப்ரோ கார்த்தி ப்ரோ ஒரு வேளை பேய் பிடிச்சி சுற்றுறான் அவன். ப்ரோ அப்படி நடக்குமா? ஆமாம் சான்ஸ் இருக்கு. கார்த்தி வயசு கார்த்தி 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 வயசு. வாங்க வாங்க வாங்க. கன்ஃபார்மாக தெரியும் கார்த்தி தான். கார்த்தி 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 மச்சான். அந்த டைம் மணி ப்ரோ சொன்னாரு இந்த மந்திரத்தை ப்ளே பண்ணா கொஞ்ச நேரத்துல நம்மளால கார்த்தி கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு. அந்த மந்திரம் ப்ளே பண்ணி கொஞ்ச நேரம் சேர்ந்து கார்த்தி ப்ரோவோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. அந்த சத்தத்தை நோக்கி நாங்க நடந்து போனோம். நீங்களே பாருங்க. இப்போ கார்த்தியை கண்டுபிடிக்க எனக்கு வழி இருக்குது. அவனுக்கு கேய் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு மந்திரத்தை போட்டேன்னா கண்டிப்பாக அந்த ஜின்னு பயந்து அவனை விட்டு போயிடும் கன்ஃபார்மாக. ஓகே ப்ரோ. ஓகே இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஏந்திரா என்னடா இந்த மாதிரி பண்றா? டேய் மச்சான் ஏந்திரு மச்சான். நீ இந்த மாதிரி பண்ண மாட்டடா. சொல்லவே கேட்றா மச்சான். வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா வா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த இது ப்ளே பண்ணி விட்டா சரியாயிடும். வா. எஸ் கார்த்தி ப்ரோவை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோவை அந்த ரிச்சுவல் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கார்த்தி ப்ரோவை எப்படி காப்பாற்றணும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் கார்த்தி ப்ரோவும் சேவ் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கார்த்தி ப்ரோ அவர் செல்ஃப்க்கு வந்த பிறகு அங்கே என்ன நடந்துச்சுன்னே சுத்தமாக அவருக்கு தெரியல. என்னாச்சு? எங்க போன நீங்க இருந்து?
ஓகே கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் எனக்கு மொதல் அனுபவம். உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிறைய கட்டம் ரொம்பவே பயந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், எந்த இடமும் கட் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கணும், இந்த நைட் வெர்ஷனில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மணி ப்ரோ சேனலில் இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் தட்டி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.